ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட விர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் நம்ம ஷேர் பண்ணணும்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்கும். அதில் நம்மளோட பெஸ்ட் எடிட்டர் நமக்கு ஈஸியாக நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்ம எடிட்டர் வச்சுருப்போம். ஒரு பைச்சாமோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச எடிட்டர் வச்சுருப்போம். ஆனால் இதே நீங்கள் ஒரு லினக்ஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் மிஷினில் அந்த எடிட்டர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விஐ நானோ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி எடிட்டர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக ஜியூஐ இருக்கிற மாதிரி நீங்கள் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எடிட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி எடிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட் பண்ணுறதோ இது பண்ணுறதோ ஒரு இப்போ நீங்கள் பைத்தானுக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைலண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் கொடுக்குற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன்ஸ். ஆனால் நீங்கள் இதே நீங்கள் லினக்ஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவாக டூல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் நம்ம விண்டோஸில் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம கோடு இப்போ கம்பைல் பண்ணணும் இல்லை ரன் பண்ணணும்னா நமக்கு லினக்ஸ் மிஷின் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. இன்ஸ்டாலேஷன் பண்ணனாலும் எது பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியூஐ மூலியமாக பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இதுவே நீங்கள் லினக்ஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், எது எது வேணாலும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிம்பிள். கமாண்ட் லைன் டூல்லேருந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி கோடு இது பண்ணுறது. ஆனால் நான் ரைட் பண்ணுறது போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்டாக்சிங் இது எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஆனால் இதே நான் லினக்ஸ் மிஷினில் பண்ணோம்னா எனக்கு கஷ்டம். ஏன்னா இதே விண்டோஸ் ஸ்டுடியோ கோடு அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், சில பிளகின்ஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது டெவலப்மெண்ட் நான் இந்த மாதிரி நான் விண்டோஸில் பண்ணிடுவேன். இதே நான் ஷேர் பண்ணணும், இதே நான் கம்பைல் பண்ணோம்னா அது நான் யூஸ்வலாக நான் லினக்ஸ் மிஷின் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ என்னோட செட்டிங்ஸ் நான் காமிக்கிறேன். இப்போ நான் எப்படி வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே நீங்கள் இதான் என்னோட விர்ச்சுவல் பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதான் நான் டெஸ்ட் மிஷின் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரன்னிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ரன்னிங்காக இருக்கும்போது நான் ஏற்கனவே நான் அந்த ஃபோல்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ ரன்னிங்காக இருக்கும்போது நீங்கள் ஆனால் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் ஏற்கனவே இது ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ரன்னிங்காக இருக்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட இந்த மிஷின் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் என்ன ஃபோல்டர் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷேர் ஃபோல்டர்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சைன் இருக்கு பாருங்க, நீங்கள் இது கிளிக் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ஃபோல்டர் பார்த்து கொடுக்கணும். இது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இது ரொம்ப சிம்பிளான இதுதான். நீங்கள் எந்த ஃபோல்டர் ஷேர் பண்ணணுமோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஃபோல்டரோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபோல்டர் மவுண்ட் பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ என்னோட செட்டிங்ஸ் நான் காமிக்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. இப்போ இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எடிட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஜஸ்ட் எடிட் செலக்டட் ஷேர் ஃபோல்டர் பாருங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்னோட ஃபோல்டர் நேம் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். என்னோட ஃபோல்டர் பார்த்தும் பார்த்தீங்கன்னா நான் திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மவுண்ட் பாயிண்ட்டும் திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஆட்டோ மவுண்ட்ன்றது நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு சப்போஸ் இது ரீட் ஒன்லி ஃபோல்டர்ஸாக வேணும்னா நீங்கள் இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் ஒன்லி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் ஓகே கொடுத்துட்டு திருப்பி என்னோட விர்ச்சுவல் மிஷின் நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் என்னோட விர்ச்சுவல் மிஷினை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. என்னோட விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. இது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கும் இது பூட் அப் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். இப்போ என்னோட விர்ச்சுவல் மிஷின் பூட் அப் ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இதுவாகுதான்னு. நான் ஏற்கனவே SSH கீ நான் ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதனால் பாஸ்வேர்டு எதுவும் தேவையில்லை.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபோல்டர் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஜஸ்ட் ரூட் டைரக்டரிக்கு போயிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிடி மீடியான்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்னு போட்டு நீங்கள் எதாவது ஷேர் ஃபோல்டர்ஸு உங்களோட ஷேர் ஃபோல்டரோட நேம் என்னவோ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம். சிடிஎஸ்எஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து வருது. ஸோ இப்போ என்னோட விண்டோஸ் மிஷினில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். நான் இது வந்து ரீட் ஒன்லி பார்ட்டிஷனாக மவுண்ட் பண்ணேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாது. இட்ஸ் எ ரீட் ஒன்லி சிஸ்டம். ஸோ இது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட லினக்ஸ் மிஷினில் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, நீங்கள் எதுவுமே வந்து ரைட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் கம்பைலேஷனுக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் ஒன்லி சிஸ்டமும் மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து டெம்பரரியாக டைரக்டரிஸ்லாம் கிரியேட் ஆகுது நீங்கள் கம்பைல் பண்ணுறப்ப, அதனால எனக்கு வந்து ரீட் ரைட் பெர்மிஷன் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் திருப்பியும் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிவிட்டு மிஷினை உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்த நம்ம ரீட் ஒன்லின்னு கொடுத்தோம், அதை நீங்கள் வந்து திருப்பி இது வந்து எடிட்க்கு போயிட்டு இந்த இடத்த ரீட் ஒன்லி கொடுத்துருக்கோம், இது வந்து நீங்கள் வந்து அன்செக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட லினக்ஸ் மிஷின்லேருந்தும் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம், உங்களோட உங்களோட விண்டோஸ் மிஷின்லேருந்தும் எடிட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு என்வரான்மெண்ட் வந்து கொடுக்கும். நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் எடிட்டர் வந்து நமக்கு வந்து விண்டோஸில் இருக்குது. ஆனால் நமக்கு கம்பைலர்ஸ் நம்மளோட டூல் செயின் டூல் செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிஷினில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு பெஸ்ட் ஆஃப் தி டூ வேர்ல்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கோடிங் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸ் என்வரான்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கோடு வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு பைனரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் என்வரான்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கன்வீனியன்ட் வே நம்ம வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.